ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் சப்ளை போர்டு வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்குது. ஸோ இந்த பிசிபி வந்து எம்டி பிசிபி வாங்கிட்டு வந்துட்டு ஃபர்தராக வந்து நம்ம இந்த காம்போனண்ட்டெல்லாம் தனியாக வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அசம்பிள் பண்ணிட்டோம். கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 வோல்ட்டு 4700 மிஎஃப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நார்மலாக வந்து நம்ம 5.1 அப்படின்னு போகும்போது 10,000 மிஎஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 10,000 மிஎஃப்பில் வந்து எனக்கு வந்து கெப்பாசிட்டர் அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வாங்கின ஸ்டோரில். ஸோ அதனால் நான் வந்து 4700 மிஎஃப் வந்து நாளாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பிசிபி பொறுத்த வரைக்கும் 4700 மிஎஃப்பில் இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டரை 2 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். மீதி 2 வந்து நான் அவுட் சைடில் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒயரிங் பண்ணும்போது நான் அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த 2 வந்து எப்படி நான் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பவர் சப்ளை போர்டு வந்து எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசி கரண்ட்டு தான். ஸோ ஏசி கரண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் தான். ஸோ அதில் வந்து ஆம்ப்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம வாங்கிக்கிறது 5 ஆம்ப்ஸ் வாங்கியிருக்கோம். 24 வோல்ட் டவுனில் 5 ஆம்ப்ஸ் வாங்கியிருக்கோம். அதுலேயே ஒன்று டேப்பிங் ஒன்று சொல்லுவாங்க. டேப்பிங் மீன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு ரவுண்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 வோல்ட்டு 1 ஆம்ப்ஸில் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 லைன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 24 ஒன்று 12 ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வர அவுட்புட் வந்து ஏசி அவுட்புட் தான் வரும். ஸோ இங்கே வந்து ஏசி 230 கொடுப்போம். இங்கே வந்து அவுட்புட் வந்து 24 வோல்ட்டு ஏசியாக தான் வரும். ஸோ இந்த ஏசியை வந்து நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எந்த போர்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் ஸோ நாட் ஓன்லி ஃபார் ஆடியோ. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எந்த போர்டு, இப்போ சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து மொபைலில் யூஸ் பண்ணுற டிவைஸில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு இதில் யூஸ் பண்ணுற போர்டு அப்படின்னு வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து டிசியில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த டிசியில் ஆப்ரேட் ஆகிறதுக்கு நம்ம வந்து டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செக்ஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே வந்து ஏசி வோல்ட் ஏசின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னுலாம் வந்து நம்ம ஏசியில் வந்து இது பிரித்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஒரு யூனிட்டாக இருக்கும். இந்த சைடு வந்து கேத்தோடுன்னு சொல்லுவாங்க, இந்த சைடு வந்து ஆனோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ ரவுண்ட் மாதிரி வரும், அதுதான் வந்து கேத்தோடு. ஸோ அந்த பக்கம் ப்ளைனாக இருக்கிறது வந்து ஃபுல் பிளாக்காக இருக்குல்ல, அது வந்து ஆனோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனோடுங்கிறது ஒன்றும் கிடையாது, அது ஒரு பாசிட்டிவ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் தான் வந்து கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயோடை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரெக்ஷனில் தான் வந்து கரண்ட் ஃப்ளோவை அலோவ் பண்ணும், இன்னொரு டைரெக்ஷனில் வந்து அலோவ் பண்ணாது. அப்படியே வந்து அந்த சைடு காட்டுற பாருங்க. ஸோ இது இந்த 2 இதுவும். ஸோ இங்கே போயிடுச்சா, இங்கே போயிட்டு நம்ம ப்ளஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இந்த டயோடு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி எங்கும்போது இதுலேருந்து டைரெக்டாக போய் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டரில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இந்த யூனிட்டில். பவர் ஃபேக்டர் மீன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிறது வந்து ஃப்ளெக்சிபிளாக வரும் ஏசியிலேருந்து வருது. ஸோ அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஸ்டேபிளாக பண்ணணும் அப்படின்னா ஒரு பவர் ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கேருந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸுக்கு போகும். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 2 வந்து ப்ளஸ்ஸை மட்டும்தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாஸ்ட் ஒன்று வந்து மைனஸ். ஸோ இது சொன்னோம் இல்லையா கேத்தோடுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இது வந்து மைனஸு. இந்த பக்கம் பிளாக் ஃபுல்லாக இருக்கிறது வந்து இங்கே வந்து மைனஸாக இருந்ததுன்னா மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ இங்கே மைனஸ் வருது அப்படின்னா இது அலோவ் பண்ணி இங்கே போகுதா, ஸோ இங்கே வருது. இங்கே வந்துட்டு கெப்பாசிட்டரில் வந்து மைனஸில் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ மைனஸ் போயிட்டு இங்கேயே நேர் வந்து இங்கே வந்து மைனஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து மைனஸ் வோல்ட். ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா இங்கே மைனஸ் வோல்ட் இருக்குயா, ஸோ இந்த மைனஸ் வோல்ட் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இது ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒன்று அதே மாதிரி தான். இங்கே வந்து ஸோ இங்கே இருக்கா, ஸோ இங்கே வந்து மைனஸாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே அலோவ் பண்ணாது. டயோடை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த லைன் இங்கே வருது இல்லையா, ஸோ இங்கே வருது. ஸோ இந்த இது அப்படியே போயிட்டு மைனஸ் வோல்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வந்து டியூயல் பவர் சப்ளையாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அடுத்தது வந்து சேம் இதே மாதிரி தான் வந்து இந்த சைடு வந்து 12 வோல்ட்டு 12 அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து சேம் இதே மெத்தேடு தான். இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கெப்பாசிட்டர் வந்து இன்னும் யூஸ் பண்ணலாம்.
அது எதுக்காக அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ ஃபில்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ நம்ம அங்கே வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அதை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் கெப்பாசிட்டர். ஸோ இந்த ஒயிட் கலரில் அந்த சைடு இருக்கிறது வந்து மைனஸு. ஸோ இந்த மைனஸ்ன்னு வந்து கெப்பாசிட்டர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு வந்து அதை வந்து அப்படியே போட்டு 16 வோல்ட்டில் வந்து 1000 mAhல ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 7812 அப்படிங்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டர் ஐசின்னு யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய இந்த வோல்டேஜ் வந்து இங்கே ஃபில்டர் ஆகும். ஐ மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேபிள் ஆகும். ஸோ இதுலேருந்து 12 வோல்டேஜ் வருது அப்படின்னா இங்கே அப்படியே பூஸ்ட் ஆகி ஒரு 13 வோல்டேஜ் வரும். ஸோ இந்த 13 வோல்டேஜ் இதில் போயிட்டு 12ஆகவே கன்வெர்ட் ஆகும். ஏன் வந்து நீங்கள் அங்கே 13 போயிட்டு இங்கே 12ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த 13 தேவையில்லைல்ல, டைரெக்டாக போகலாம்ல அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து நம்ம ரெகுலேட்டருக்கு அடிக்கடி வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ரெகுலேட்டர் ஐசி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெகுலராகவே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி அதை பூஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இது 12ங்கிறது வந்து இதில் போகும்போது நம்ம 35 வோல்ட்டில் 1000 mAh யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 13 வோல்ட் 14 வோல்ட் இந்த சைடு வரும். ஸோ 13 வோல்டேஜ் வரும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம போர்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெகுலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணணும், அப்போ தேவையே இல்லைல்ல, இங்கேயே வந்து பூஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி எடுக்கலாம். போர்டுக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு எடுக்கலாம். பட் இந்த ரெகுலேட்டர் ஐசி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுவோம் இதில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஃபிக்ஸ்டுவான வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து 12னா 12ஆக இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு வோல்டேஜ் போச்சு அப்படின்னாலும் வந்து அந்த கூலிங் ஃபேன் வந்து போயிடும். ஸோ அதுக்காக தான் ரெகுலேட்டர் ஐசி. ஸோ அது கூலிங் ஃபேன் அதுலேருந்து எடுத்துக்குவோம். ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு பேசிக்காக வர டவுட் என்ன அப்படின்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் தான் வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும். ஸோ அதை நான் இப்போ வந்து ஒரு டயக்ராமில் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். எப்படி அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து டயோடை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ், அதாவது வந்து ஆனோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிம்பிள் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது ஒரு டயோடு. ஸோ இந்த டயோடில் வந்து இங்கே வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு ரிங்கு மாதிரி ஒரு லைன் மாதிரி அப்படியே ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டைரெக்ஷன் வந்து இப்படி இருக்கணும். ஸோ இது இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒயிட் கலர் வந்து இந்த சைடு மைனஸ் பக்கம் இருக்கணும், இது இப்படி இருக்கணும். ஸோ இதுதான் இதோட பொசிஷனே வந்து இதுதான். இப்படி தான் வந்து ஒரு டயோடு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நாட் ஒன்லி ஃபார் இந்த சர்க்கியூட், நாம் ஆல்ரெடி இதுலேயும் இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா சர்க்கியூட்டுக்கும் டயோடு சிம்பிள் இப்படி கொடுத்துருந்தாவே டயோடு வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இந்த அதாவது வந்து ஒயிட் கலரில் இருக்கிற பார்ட் வந்து அந்த சைடு வரணும். ஸோ இந்த பிளாக்காக இருக்கிற பார்ட் வந்து இந்த சைடு வரணும். ஸோ டயோடு சிம்பிள் இப்படி கொடுத்துருந்தா இப்படி தான் வந்து டயோடு வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதமாக அந்த டயோடு வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ டயோடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் டைரெக்ஷன் ஃப்ளோவில் தான் வந்து கரண்ட் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுற பாருங்கள். இப்போ நான் வந்து கண்டினியூட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து கண்டினியூட்டி வச்சுட்டேன்னா ஸோ ஒர்க் ஆகுது. இப்போ வந்து மைனஸ், ஸோ இது வந்து மைனஸு, நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது வந்து கேத்தோடு வந்து இந்த மைனஸ், அது வந்து கேத்தோடு தான் மைனஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஒயிட் கலர் லைன் வர்றது வந்து கேத்தோடு மைனஸ், அதாவது மைனஸு, இந்த பக்கம் வந்து ப்ளஸ்ஸு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ காட்டுதா, ஸோ இது வந்து மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் இருக்குது. இதே வந்து நான் திருப்பி வைக்கிறேன், டயோடு வந்து வந்து ஆனோடுங்கிறது வந்து ப்ளஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மைனஸில் வச்சுட்டேன், இந்த பக்கம் வந்து ப்ளஸில் வைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டைரெக்ஷனுமே காட்டாது, வேல்யூமே காட்டாது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த டயோடு வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா வந்து டயோடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ பண்ணும். அதை மாற்றிட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ பண்ணாது, அலோவே பண்ணாது. இப்படி நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து டயோடு போயிடுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது, அலோ மட்டும்தான் பண்ணாது. ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்ஷன் மாற்றினீங்க அப்படின்னா அது வந்து மறுபடியும் வந்து அதே டைரெக்ஷன் போயிடும். ஸோ இந்த பவர் சப்ளை போர்டு வந்து இவ்வளோ தான். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து ஃபர்தராக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.